தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் மூலம் வெளியாகும் கருத்து கணிப்புகள் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அவற்றை தற்போது பார்க்கலாம். சூழ்நிலை பற்றிய கருத்து கணிப்பு தந்தி டிவியின் மூலம் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் இதுவரை நடந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கணிப்புகள் ஓரளவுக்கு சரியாகவே இருந்தது என்பது அனைவரின் கருத்தும். ஆனால் இன்றிருக்கும் அரசியல் சூழ்நிலையில் பல கருத்துக்கள் சரியாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்களை எதிர்த்தது மக்கள் உண்மையிலேயே அது தேவை என்று நினைக்கிறார்கள். ஆக அதையெல்லாம் ஓரளவிற்கு சரியாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதிக சதவீதத்தை நாங்கள் பெறுவோம். அப்பொழுது உண்மையான கருத்து கணிப்பாக இதே தந்தி எங்களது வெற்றி வாய்ப்பை பிரதிபலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக செயல்பட்டது 84% வரவேற்றும் கட்சி துரோகத்துக்கு 7% ஆதரவும் என்றும், அதே சமயத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதற்கு 46% பேரும், இந்த சிக்கலிலிருந்து மீண்டு எழும் என்பதற்கு 44%, மேலும் இந்த எதிர்ப்பு நிலைகளில் இருந்து யாருக்கு சாதகம் என்பதை குறிக்கிற விதத்திலும் 4-5 கேள்விகளுக்கு ஒருவரே பதிலை வழங்கியிருக்கிறார்கள். பிரபலமான கருத்து கணிப்புகள் எல்லாம் சில வேளைகளில் மெய்யானவையாகவும் சில வேளைகளில் பொய்யானவையாகவும் மாறிவிடுகின்றன. அது கருத்து கணிப்பினுடைய பிழையல்ல, அந்த அவர்களுடைய எடுத்து அந்த சூழலுக்கேற்று கருத்து சொன்னவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. அந்த வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வேட்பாளர் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் தொப்பி சின்னத்தில் வெற்றி பெறுவார்.